ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ப்ரோமோ 2ல் வந்தது பாருங்கள். அந்த விஷயங்கள் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம ரயான் வந்துட்டு போனார். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா விதை போட்டது நம்ம முத்துக்குமரன் பாதையை போட்டு குத்துட்டார். ஸோ இவர் இறங்கிட்டார். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ரோமோ 2லே பார்த்தோம், செம்ம எஃபர்ட் போட்டாப்புல. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் முதலேருந்தே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான். முத்துக்குமருக்கு இது அதிகப்படியாக சொல்லியிருப்பேன். என்னென்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்ஞான நன்மையும் செய்து விடல்னு. இந்த முத்துக்குமர்னா இந்த டிக்கெட்டு ஃப்ரால டைமில் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பார் இந்த ரயான். கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசியிருப்பார். என்னை பார்த்து பயப்படுற அது இது அது என்னன்னு. நான் பயங்கரமான ஆள், அப்பா ஓவர். இன்றைக்கி அவர் இந்த மாதிரி இருக்கா, அதில் போய் கலந்துக்கிட்டார் சொன்னோன்னு நம்ம ஆள் வராப்பில் முத்துக்குமரன் வந்து அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறார். வேகமாக போ, டைமிங் மைண்டில் வைக்காத போ, உனக்கு அதேமாதிரி ரூட் வந்து இவர் கேட்குறாரு. போனவொடனே ரைட்டு திரும்பினவொடனே பெட்டி இருக்குமான்னு. இல்லை, எனக்கு தான் அங்கே பெட்டி இருந்துச்சு. இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு 45 மீட்டர் போது இந்த எட்ஜில் இருந்துச்சு, அப்போ உனக்கு ரைட்டில் கட் ஆகும். ஸோ இதெல்லாம் தேவை, ஏன்னா செகண்ட்ஸ் கணக்கு. ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு ரைட்டு வரும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோ, டைமிங்கை நோட் பண்ணாத. அதேமாதிரி பெட்டியை ஹேண்டில் பிடிக்குன்னு நினைக்காத, ரொம்ப பிரச்சனையாகிடும். பெட்டியை வந்து கையில் பிடிச்சிக்கோ, நெஞ்சு பக்கம் வச்சுக்காத, அக்கில் வைக்கணும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆப்போனன்ட் கண்டஸ்டன்ட்னா அவர் தோக்கிறத இவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் அதை முத்துக்குமரன் பார்க்குறதில்ல. முத்துக்குமரன் வந்து அடுத்தவன் தோக்கிறத பார்க்குறதில்ல, நான் எப்படி ஜெயிக்கணுன்றதான் பார்க்குறப்போ. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அடுத்தவனை புட் டவுன் பண்ணி தான் வந்திருக்காங்க இது வரைக்கும். ஏன் இவ்வளோ இது திறமையாக இருக்கார், டாஸ்க் பீஸ்லையும் பேர் வாங்குறாரு பாருங்க ரயான். இவரே அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு வாட்டி அந்த இது தலைக்கு ஏறினவொடனே முத்துக்குமரனை போட்டு கலாய்க்கிறாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி வந்து யாரை சொல்கிறாருன்னா முத்துக்குமரன் சொல்கிறார். அந்த கிரீடம் தலைக்கு வந்துருச்சுன்னா தலை கனம் ஏறிடும். என்னத்தை சொல்ல. ஆனால் இங்கே தாங்க நம்ம முத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே சொன்னால் அவனுக்கு ஷேர் ஆகும், அவனுக்கு வந்து ரொம்ப நல்லது பயன்படும் சொல்லிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதேமாதிரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிக்கோ, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுதான் தானும் ஜெயிக்கணும் மற்றவனும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மனசுக்காக இந்த முத்துக்குமரன் கண்டிப்பாக அந்த டைட்டில் வின் பண்ணார் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு பெரிய எலிட்ராப் வச்சுருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆஸ் ஏ முத்துக்குமரன் ஃபேனாக இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.